Hey guys, I'm Gowtham. Welcome to Future Day Gadgets. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ டிராவல் அண்ட் மோட்டோ விலாக்லாம் வந்து பண்ண போறேன். உங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும்னா ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுக்க போறேன். ஸோ சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம குவாலிட்டியா செம ஃபன்னா வந்து வீடியோ தர போறேன். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்காக வந்து டாய் கேஜெட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ செமையான ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ்லாம் வந்து இன்னைக்கு வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 POWERUP ட்ரோன். இது வந்து ஒரு செமையான லைவ் ஸ்ட்ரீமிங் பேப்பர் ஏரோப்ளைன் ட்ரோன். இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து குவாலிட்டியான பேப்பர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு மேல வந்து மோட்டார்ஸ் அண்ட் ப்ரொப்பலர்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் ஏரோப்ளைன்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து விளையாண்டுருப்போம். அதுலேயே வந்து ஏர்ல த்ரோ பண்ணி செம ஜாலியாக வந்து விளையாண்டுருப்போம் சின்ன வயசுல. அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதுல வந்து மோட்டார்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் கேமராஸ்லாம் இருக்கும். உங்களோட ஸ்மார்ட் போன் கூட வந்து இதை நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஆன் பண்ணி நீங்க ஜஸ்ட் வந்து ஏர்ல த்ரோ பண்ணா போதும். அழகா வந்து இது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 300 feet வரைக்கும் இதால ஏர்ல வந்து பறக்க முடியும். அதுல இருக்க கேமரா வந்து உங்களோட ஸ்மார்ட் போன்ல நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கனால சோ அதுல தெரியற விஷயம் வந்து அழகா உங்களோட போன்லயே வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து FPV மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ மாதிரி இருக்கும். அதாவது FPVனா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரோலர் கோஸ்டர்ல வந்து ஃபர்ஸ்டா இருந்துட்டு டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு வியூ கிடைக்கும்ல. சோ அந்த வியூ வந்து செமையா இருக்கும். அதே மாதிரி வியூ வந்து இதுலயும் வந்து உங்களால பார்க்க முடியும்னு சொல்லிருக்காங்க. இதை வந்து நீங்க விளையாடும் போது ஒரு செம த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இதுல வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. விண்ட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அதுவே வந்து தன்னைத்தானே ஸ்டேபிள் பண்ணிக்கும். அண்ட் கிராஷ் டிடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் மரத்துல இல்லனா வந்து பில்டிங்ல போய் மோதும் போது அதுல இருக்க மோட்டார்ஸ் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிரும். அண்ட் மேனுவல் டச் கண்ட்ரோலர் இருக்கு. சோ உங்களோட போன் கூட வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோப்ளைனை வந்து நீங்க கைட் பண்ணலாம். அது வந்து எப்படி எப்படிலாம் பறக்கணுமோ அதை வந்து நீங்க போன்லயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து 454 grams. நம்பர் 2 ஸ்பூஃப் டாய். இது வந்து ஒரு செமையான ரிமோட் கண்ட்ரோல் ஸ்பூஃப் டாய். இந்த டாயை வந்து முதலையோட ஹெட் மாதிரியே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அச்சஸ் எல்லாம் வந்து பார்க்க அதே மாதிரி இருக்கும். இந்த டாயை வச்சு நீங்க மற்றவங்களை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ பெரிய பார்க்கு இல்லைனா வந்து கோயிலில் இருக்க குளத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த டாயை வந்து விட்டு மற்றவங்களை வந்து பிராங்க் பண்ணலாம். ஹெட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து இருக்கனால பார்த்தோன்னே வந்து ஒரு முதல்ல வருதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு செமையான டாய் தான் வந்து இந்த ALLIGATOR ஸ்பூஃப் டாய். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப். இதோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா வந்து ரப்பர்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டாய் வந்து தண்ணியில முழுகினாலும் இதுக்கு வந்து எதுவும் இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து 15 km/h வந்து இதால தண்ணியில வந்து நீந்த முடியும். சோ ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்கன்னா 15 minutes வரைக்கும் இதால வந்து பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுக்க முடியும். சப்போஸ் பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா 40% வந்து ஸ்பீடை வந்து குறைச்சிடும். நம்பர் 3 ரேசிங் கார். இது வந்து ஒரு RC கண்ட்ரோல் ரேசிங் கார். ஸோ இதை பார்க்கவே வந்து ஒரு ராக்கி பாய் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த காரால வந்து செமையா வந்து எல்லா பிளேஸ்லயும் வந்து போக முடியும். இந்த காரால வந்து கரடுமுரடான பிளேஸ்ல வந்து அசால்ட்டா வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த காரோட டயரை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கவே வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு பெரிய ரேசிங் கார் வந்து எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ஒரு லுக்கோட செம கிரியேட்டிவா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூட வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரிமோட் வந்து நீங்க கார் கூட கனெக்ட் பண்ணி நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதால வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா வந்து போக முடியும். இதோட ஹேண்டில் பார்ஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் காரோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த கார்ல வந்து பிரஷ்லெஸ் மோட்டார் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதால வந்து கொடுக்க முடியும். இந்த RC கண்ட்ரோல் காரை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஜாலியா வந்து ஃபன்னா வந்து விளையாடலாம். நம்பர் 4 ராக்கெட் ஃபிஷிங் ராட். இது வந்து ஒரு ஃபிஷிங் கன். இந்த ராக்கெட் ஃபிஷிங் கன் வந்து மெயினா வந்து கிட்ஸுக்காகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து ஒரு ஹாபியாவே வந்து வச்சுக்க மாட்டோம். பட் ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஃபிஷ் பிடிக்கிறது வந்து ஒரு ஹாபியாவே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்காகவே வந்து இந்த ஃபிஷிங் கன்னை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஃபிஷிங் ராடை வந்து கிட்ஸால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் கன் இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியா வந்து மீனை பிடிக்க முடியும். ஒரு கன் ஷேப்புக்கு வந்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து கன்னை வந்து ஷூட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க தூண்டில் வந்து 30 feet தூரத்துக்கு வந்து போய் விழுந்துரும். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா அழகா வந்து குட்டி குட்டி மீன்லாம் வந்து இதை வச்சு பிடிக்க முடியும். நம்பர் 5 சூப்பர்னோவா. இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டாய் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ட்ரோன் கூட சொல்லலாம். சோ இந்த கேஜெட் வந்து அவார்ட்லாம் வந்து வின் பண்ணிருக்கு. இது வந்து ஒரு கெஸ்டர் கண்ட்ரோல் ட்ரோன். அதாவது இந்த ட்ரோனுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலே தேவையில்ல. அவங்களோட ஹேண்டை வச்சு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படிடா வந்து இதை கண்ட்ரோல் பண்றது, எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கெஸ்டர் மோட்ல தான் வந்து இது ஒர்க் ஆகும். சோ உங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து கெஸ்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதால வந்து ஒர்க் ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு கேஜெட்ஸ்லாம் வந்து நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம். சோ இதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா செமையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்க இதை ஆன் பண்ணீங்கன்னா சென்டர்ல வந்து
வந்து ஒரு லைட் இருக்கும், அது வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் சைடில் இருக்க ஃபேன்ஸ் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏரில் வந்து தூக்கி போட்டால் போதும், அது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட ஹேண்டை வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேண்டை வந்து நீங்கள் ட்ரோனில் வந்து டச் பண்ணணும்னே அவசியம் இல்லை, அழகாக வந்து உங்களோட ஹேண்டை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்கவே வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இந்த ட்ரோனை வச்சு உங்களோட வீட்டுக்குள்ளே இல்லைனா வந்து வெளியில் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணீங்கன்னா இதை வச்சு நீங்கள் 5 to 7 minutes வரைக்கும் விளாண்டுக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 249 grams. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு ட்ராவல் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ட்ராவல் vlogs அண்ட் மோட்டோ vlogsலாம் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்னா ஸோ அந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து குவாலிட்டியான சூப்பர்பான வீடியோஸ்லாம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.